கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இந்த வீடு கட்டுவதற்கு முன்பாக இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது வெறும் 200 ரூபாயும் கையில் பைபிளோடும் வந்தோம். ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் எங்களுக்கு இந்த வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்தார், பிரதிஷ்டை பண்ண உதவி செய்தார். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவஜனங்களே, கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்கள். உங்களுக்கும் வீடு கட்ட கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. குப்பையாக இருந்த எங்களையும் ஆண்டவர் தொட்டு உயர்த்தினார். அதேபோல் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் கொள்ளுங்கள், நம்பிக்கையாக இருங்கள், தினமும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவருக்கு நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவராக. நம்பிக்கையோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்றியை உங்களுக்கும் செய்வார். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன்.
இந்த சின்ன வீட்டை ஆசீர்வதித்து கொடுத்தாங்க. ஒரு வாக்குத்தத்தட்டையும் 200 ரூபாய் பணம் பைபிளோட தான் வீட்டுக்கு வந்த மாமனார் வீட்டுக்கு. நானும் எங்கள் கணவரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் கஷ்டத்தோடலாம் தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிடாத தேவன்னு சொன்னேன். ஏசு கிறிஸ்து தான் என்னோட கூட இருந்து ஜீவன் போகாமல் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த கிஃப்ட் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் ஜீவனோடு வச்சுருக்கிற பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடு உங்களுக்கு நான் சாட்சியாக காட்டுறேன். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா இதை விட பெரிதான காரியங்கள் ஆண்டவர் செய்வார். ஆமென். இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு சாட்சி சொல்கிறேன். நன்றி.